தமிழ்நாட்டுல நம்ம பேங்க் அக்கவுண்ட்க்கு ஏதோ பெரிய தொகை வரப்போகுதுன்னு ஒரு பேச்சு ஒரே அடியா ஓடிட்டு இருக்கு இல்லையா? சோஷியல் மீடியா எடுத்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலும் சரி, இதுதான் இப்ப ஹாட் டாபிக். ஆமா, இந்த நம்பர் தான் அது. 14,000 ரூபாய். எல்லாரும் இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 14,000 ரூபாய்ங்கிறது பல ஸ்கீம்ஸ், பல வாக்குறுதிகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கணக்கு. நிஜமாவே நம்ம அக்கவுண்ட்க்கு இந்த பணம் வருமா? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? சரி வாங்க, உங்க மனசுல இருக்கிற இதே கேள்விக்கு தான் நாம இப்போ பதில் தேட போறோம். எது நிஜமான ஸ்கீம், எது வெறும் எலெக்ஷன் ப்ராமிஸ், எல்லாத்தையும் ஒன்னொன்னா பிரிச்சு மேஞ்சு முழு உண்மையும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், இப்போதைக்கு நடைமுறையில என்னென்ன அரசு திட்டங்கள் இருக்கு, புதுசா என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பாத்துரலாம். ஸ்டூடெண்ட்ஸோட படிப்புக்கு உதவுற மாதிரி இப்போதைய கவர்மெண்ட் 2 முக்கியமான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, இந்த 2 ஸ்கீம்ஸ்லயுமே தகுதி இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் மாசம் மாசம் இந்த 1000 ரூபாய் கிடைக்குது. இதுல முதல் திட்டம் நம்ம புதுமை பெண் திட்டம். இது யாருக்குன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6வதுல இருந்து 12வது வரைக்கும் படிச்சுட்டு காலேஜ் போற மாணவிகளுக்காக. அதே மாதிரி மாணவிகளுக்கு மட்டும் இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கும் ஹெல்ப் பண்றதுக்கு தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டமும் இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துல தகுதியுள்ள ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காலேஜ் படிச்சாங்கன்னா இந்த 2 ஸ்கீம்ஸ் மூலமாவே அவங்களுக்கு மாசம் 2000 ரூபாய் கிடைக்கும். சரி, இந்த கல்வி உதவித்தொகை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரீசெண்டா முதலமைச்சர் இன்னொரு புது அறிவிப்பை கொண்டு வந்தாரு. அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மீனவ சமூகத்துக்காக. இந்த புது அறிவிப்பு பிரகாரம் பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு மாசம் 2000 ரூபாய் உதவி கிடைக்கும். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, கடலுக்கு மீன் பிடிக்க போய் அங்க காணாம போற மீனவர்களோட குடும்பங்களுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து இன்சூரன்ஸ் பணமோ இல்ல நிவாரண நிதியோ வர்ற வரைக்கும் இந்த மாசம் 2000 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். சரிப்பா, இந்த 1000 2000 ரூபாய் ஸ்கீம் எல்லாம் புரியுது. ஆனா எல்லாரும் பேசிட்டு இருந்த அந்த 10,000 ரூபாய் கதை என்ன? அது எங்கிருந்து வந்துச்சு? அதுதான் நம்ம கதையோட அடுத்த பார்ட். இப்போ நாம பார்க்க போறது வர்ற எலெக்ஷனை மனசுல வச்சு எதிர்க்கட்சியான அதிமுக வெளியிட்ட ஒரு முக்கியமான வாக்குறுதியை பத்தி தான். இங்கதான் நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி செயல்பாட்டுல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கும் ஃபியூச்சர்ல ஆட்சிக்கு வந்தா செய்வோம்னு சொல்ற வாக்குறுதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அட, இதுதாங்க அதிமுகவோட எலெக்ஷன் வாக்குறுதிகள்ல ரொம்பவே முக்கியமா பேசப்படுற அந்த அமௌண்ட். இந்த ஸ்கீமுக்கு அவங்க வச்ச பேரு கருணை தொகை. எதுக்குன்னா இந்த விலைவாசி உயர்வு, டாக்ஸு இதனாலலாம் கஷ்டப்படுற மக்களோட பாரத்தை குறைக்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரே ஒரு தடவையா இந்த 10,000 ரூபாயை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த வாக்குறுதியோட சாராம்சம். இந்த 10,000 ரூபாய் கருணை தொகை மட்டும் இல்லாம இன்னும் சில வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல பதிவு பண்ண பட்டதாரிகளுக்கு மாசம் உதவித்தொகை, மீனவர்களுக்கான நிவாரணத் தொகையை அதிகப்படுத்துறது, பொங்கல் பரிசு கூடவே 1000 ரூபாய், நெசவாளர்களுக்கு எக்ஸ்ட்ரா இலவச கரண்ட், அப்புறம் சின்ன வியாபாரிகளோட கூட்டுறவு பேங்க் கடனை தள்ளுபடி பண்றதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. சரி, இப்போ நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, இவ்ளோ பெரிய பணத்தை தர்றோம்னு சொல்றதுக்கு பின்னாடி என்ன அரசியல் கணக்குகள் இருக்கு, எந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அத பத்தி தான். திடீர்னு ஏன் எதிர்க்கட்சி இவ்ளோ பெரிய ஒரு அறிவிப்பு வெளியிடணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் என்னவா இருக்கும்? அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, ஆளுங்கட்சியான திமுகவோட நலத்திட்டங்களால கவர் பண்ணப்பட்ட மக்களை தங்களோட பக்கம் இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. 2வது, பீகார் எலெக்ஷன்ல பாஜக இதே மாதிரி பண உதவி அறிவிச்சு ஜெயிச்சாங்க. சோ அதே ஸ்ட்ராட்டஜியை இங்கேயும் யூஸ் பண்றது. 3வது, ஆளுங்கட்சி இது மாதிரி ஒரு பெரிய அறிவிப்பை கொண்டு வரதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்னு நினைச்சிருக்கலாம். சரி, இவ்ளோ விஷயங்களையும் பார்த்துட்டோம். அப்போ கடைசியா நாம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இப்போ ஸ்கிரீன்ல தெரியற இந்த டேபிள பாருங்க. இதுதான் மொத்த கதையையும் நமக்கு தெளிவா காட்டும். ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப், மீனவர் உதவித்தொகை இதெல்லாம் இப்போதைய கவர்மெண்ட் கொண்டு வந்தது இல்லனா அறிவிச்சது. ஆனா இந்த கருணை தொகை, வேலையின்மை உதவித்தொகை இதெல்லாம் எதிர்க்கட்சியோட எலெக்ஷன் வாக்குறுதிகள். இன்னும் நடைமுறைக்கு வரல. சோ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்டே இதுதான். இப்போதைக்கு நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கிற, அதாவது நடைமுறையில இருக்கிற திட்டங்கள் எது, ஃபியூச்சர்ல ஒருவேளை ஆட்சி மாறுனா கிடைக்கலான்னு சொல்லப்படுற வாக்குறுதிகள் எது, இது 2க்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த நம்பர்ஸ், ஸ்கீம்ஸ், வாக்குறுதிகள் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த பகுதியை நாம முடிக்கலாம். இந்த மாதிரி பணத்தை அடிப்படையா வச்ச அறிவிப்புகளும் சரி, வாக்குறுதிகளும் சரி, தமிழ்நாட்டோட நீண்ட கால பொருளாதாரத்திலையும் நம்ம சமூகத்திலையும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
யோசிச்சு பாருங்க.